இங்கே பாருங்கள், இதுதான் ராக்கெட் அடுப்பு. ராக்கெட் அடுப்பில் இது பெருசு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயிலுக்கு அன்னதானம் போடலாம், ஒரு பெரிய பெரிய வேலைகள் செய்கிறதுக்கு, ஒரு 50 பேர் 100 பேருக்கு சமைக்கிறதுக்கு, அது மாதிரி பெரிய மருந்துகள்லாம் காய்ச்சறதுக்கு இது அருமையான ஒரு அடுப்பு இப்போ தயார் பண்ணியிருக்குது. இதில் ஒரு எல்லோரும் பண்ணுறாங்க, இப்போ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ராக்கெட் அடுப்பில். அதில் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கிற என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய வெயிட் வந்து 100 கிலோவுக்கு வரும். அதனால் இதை வந்து யாரும் தூக்க முடியாது. அதனால் ஒருத்தர் இதுக்கு நான் ஒரு கோயிலில் கேட்டிருக்காங்க இதை, அதுக்காக இதை பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இது இப்படி வீல் இருக்குது, இந்த அப்படி நகர்த்திட்டே வந்துடலாம், ஈஸியாக நகர்த்திடலாம். ஒரு சின்ன குழந்தை கூட நகர்த்திடலாம். கீழே ரோலர் வீல் போட்டு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டு கொடுத்ததால் ஹீட் ஏறாது ரோலர் வீலு. இது 4 பக்கமும் சுற்றுற மாதிரி ரோலர் வீல் 4 வீல் கொடுத்துருக்கு. அதுக்கு தனி ஆங்கிள், வெயிட்டான ஆங்கிள் போட்டு பண்ணியிருக்குது. இது கைப்பிடி. இந்த பக்கம் லாக்கிங் இருக்குது. இந்த லாக் அப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி இதை திறந்துட்டோம்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கேப்பு பாருங்கள் உள்ள. இது வழியாக நம்ம தேங்காய் உரித்த மட்டை, தேங்காய் தொட்டி, பெரிய பெரிய விறகு கட்டை எல்லாம் போடலாம், போட்டு இறச்சிடலாம். இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது 16 mm 16 mmல செஞ்ச அந்த ஃபில்ட்ரு. இது வழியாக கீழே சாம்பல் விழுந்துடும். இதை நம்ம போட்டுட்டு இதை மூடிடலாம். இதை போட்டு மூடி லாக்கை போட்டோம் அப்படின்னா நெருப்பு வெளியில் வராது. ரொம்ப அருமையான ஒரு அடுப்பு இது. இது ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இந்த கனமே அடுப்பினுடைய இந்த பிளேட்டு கனம் 6 mm பிளேட் இது. அதனால் ஒன்றுமே ஆகாது. ஒரு 40 கிலோ 50 கிலோ அண்டாவை தூக்கி வச்சு சமைச்சாலும் எதுவும் ஆகாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே எல்லாமே கொடுத்துருக்கு. இதை தனியாக எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி இதை தனியாக எடுத்துக்கிறலாம். அந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருக்கிற ஃபில்டரையும் நம்ம தனியாக எடுக்கலாம். அதையும் தனியாக எடுத்துடலாம், எடுத்து கழுவி போடலாம். கீழே இருக்கிற இதில் போடுற விறகு மட்டை எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகிறது. அந்த சாம்பல் வரத்துக்கு இந்த பக்கம் பின்பக்கம் இடம் கொடுத்துருக்கு. கீழே விழுந்துடும் இந்த சாம்பல், இதுக்குள்ளே விழுந்துடும். அதை சாம்பலை நம்ம வெளியில் ஒரு கரண்டியில் தள்ளி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதில் ரொம்ப ஃபோர்ஸாக எரிக்கணும், எங்களுக்கு இன்னும் வேகமாக எரித்து நல்லா வேகமாக சமையல் ஆகணும் அப்படின்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கு, ப்ளோயர் வைக்கலாம். இது பாருங்கள், இதில் ப்ளோயரை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ளோயருக்கு ரொம்ப வேகமாக போடலாம், நிறைய விறகு பிடிக்கும். இது பாருங்கள், உள்ளே பார்க்குற எவ்வளோ பெரிய கேப் இருக்குது பாருங்கள். ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் இது. இன்றைக்கு உள்ள எரிவாயு தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. பெரிய கோயில்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு வெகு சிறப்பான ஒரு அடுப்பு. அதே மாதிரி இந்த அடுப்பு சின்னது, வீடுகளுக்கு இதே மாதிரி தான். மாடலெல்லாம் அதே மாடல் தான். அதே மாதிரி இதுக்கு டோர் இருக்குது. இது டோரை திறந்துக்கலாம், திருப்பி சாத்திக்கலாம். இது வழியாக விறகை போட்டோம்னா உள்ளுக்குள்ளே எரியும். இதை எடுத்துடலாம், தனியாக எடுத்துடலாம். இந்த பக்கம் சாம்பல் விழுகிறதுக்கு பாதை. இதுக்கும் வீல் கொடுத்துருக்கு. இந்த பாருங்க, இதுக்கும் 4 வீல், 4 பக்கமும் ராக்கெட் வீல். இது பார்க்குறதுக்கு நமக்கு ட்ரோன் மாதிரி இருக்கும், சின்னதாக ரொம்ப அழகாக இருக்கும். 2 அடுப்பையும் பண்ணினது இவர் தான். இவர் பேர் சூர்யான்னு பேர். தலையை நிமித்தப்பா இவர் தான் பண்ணினார். நல்லா ரொம்ப அருமையாக ஒரு டெக்னிக்காக பண்ணியிருக்கு. அப்படி இந்த அடுப்பை ரொம்ப அருமையாக பண்ணி இப்போ இது ஒரு கோயிலுக்கு போகுது. இந்த அடுப்பு யாருக்கு வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது பொறியாளர் மூலமாக பண்ணியிருக்குது, அழகாக டிசைன் பண்ணி. கான்டாக்ட் நம்பர் 9080252947 90 80 252 947. இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. வேணுங்கிறவங்க தாராளமாக ஆர்டர் கொடுத்தோம்னா அந்த அடுப்பு செஞ்சு கொடுப்பார் அவர். நல்ல பையன். இது பாருங்கள், இதுலேயும் ப்ளோயர் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கா. அப்படி நல்லா இதில் நல்லா விறகு போடலாம். நம்ம இதில் விறகை உள்ளே போட்டோம்னா க்ளீனாக ராக்கெட் அடுப்பு உள்ளே வந்துடும், அது பாட்டுக்கு எரியும். இதுலேயும் ஒரு 20 கிலோ 25 கிலோ கூட தூக்கி வைக்கலாம், ஒன்றும் அசையாது. அது மாதிரி இது 2ம் கோயிலுக்கு போகுது. வேணுங்கிறவங்க தாராளமாக கூப்பிடுங்க. உங்களுக்கே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் செஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.